வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இப்போ மாணவர்கள், பெற்றோர்கள், இந்த நாடு என்ன, மாணவர்கள், பெற்றோர்கள், நம் நாடு. இப்போ மாணவர்களின் எதிர்காலம் பெற்றோர்கள் கையில் இருக்குது. தெளிவாக புரியும். ஒரு மாணவன் நல்ல முறையில் படித்து அவன் முன்னேறி அவன் சரியான முறையில் முன்னேறணும்னா அதுக்கு முதல் மூல காரணம் பெற்றோர்கள் தான், வேறு யாருமே இல்லை. அதுக்கடுத்து அந்த பெற்றோர்கள் அந்த மாணவர்களை சரியான முறையில் ஊக்கப்படுத்தி இருந்தாங்கன்னா அந்த மாணவர்களுடைய படிப்பு என்ன, அதனுடைய எதிர்காலம், அந்த நாட்டினுடைய எதிர்காலம், அந்த நாடு நம்ம இந்தியான்னா இந்தியாவினுடைய எதிர்காலம் இனிமேல் மாணவர் கையில் தான் இருக்குது. ஒரு உண்மையான, தூய்மையான, வளமான, என்ன, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வல்லரசாக ஆக்கணும்னா அது இனிமேல் மாணவர் கையில் தான் இருக்குது. எதனால் நான் இப்படி சொல்கிறேன்னா, ஐயா, நாம் அனைவரும் இந்தியாவில் கிட்டத்தட்ட 130 கோடி ஜனத்தொகை இருக்குது. உலகம் பூரா சேர்ந்து கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே ஜனத்தொகை இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் தான் யார் அங்கிறது சிந்திச்சு பார்த்தால் அந்த மனிதன் மிகப்பெரிய சாதனையாளர் தான் ஆவான். வேதனையாளர் ஆகவே மாட்டான். அவன் ஏழை, பணக்காரன், இந்த மதம் அந்த மதம், ஆணு பெண்ணு எதுவுமே தேவையில்லை. ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் ஆழ்மனம்ங்கிற மிகப்பெரிய சொத்து இருக்குது. அந்த சொத்தை எப்படி பயன்படுத்துறது, எப்படி எடுக்கிறது, அந்த சொத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், அந்த சொத்துக்குள்ளே எப்படி போகிறது, அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு பயிற்சி. ஏன்னா அந்த பயிற்சி செஞ்சு அந்த ஆழ்மனத்துக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம நிறைய காரியங்களை சாதிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். தோல்விங்கிறது கிடையாது. அப்போ இந்த பிரபஞ்சம், இந்த ஆழ்மனம், இந்த மனித உடம்பு தான் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம்தான் இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் இருக்குது. பிரபஞ்சம்தான் நாம் தான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா, நமக்குள்ள பிரபஞ்சம் இருக்குமா, இது ஒரு பெரிய கேள்விக்குறி. உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகள் எல்லாமே, கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே சகலமும் பிரபஞ்சத்தில் தான் இருக்குது. அந்த பிரபஞ்சத்துக்குள்ள நம்ம இருக்கோம், அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. அப்பேற்பட்ட மனித உடம்பு இந்த பிரபஞ்ச ஆற்றல் படைத்தது. பிரபஞ்சத்தில் தான் நம்ம இருக்கிறோம். தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த ஒவ்வொரு தாய்மார்களும் குழந்தைகளை காலையில் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு 5:30 மணி 6 மணி எழுப்பி முதல்ல 10 நிமிஷம் தியானம் பண்ண சொல்லுங்க. என்ன, அதாவது காலை கடனெல்லாம் கழிச்சிட்டு தியானம் மட்டும் பண்ண சொல்லுங்க, வேற எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்களும் அவங்களோட சேர்ந்து தியானம் பண்ணுங்க. அதே மாதிரி இரவு படுக்க போகும்போது அதே குழந்தைகளை 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ தியானம் பண்ண சொல்லுங்க, நீங்களும் சேர்ந்து தியானம் பண்ண. இப்படி தியானம் பண்ணுறது மூலம் ஆழ்மனத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பில் ஒரு மாணவன் அவன் கல்வியை தான் நினச்சான்னா கல்வியே கொடுப்பான். அடுத்து அவன் பெரிய படிக்கும்போதே தொழிலதிபர் ஆகணும்னா தொழிலதிபர் ஆகும், படிக்கும்போதே ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னா சயின்டிஸ்ட் ஆகும். அதே மாதிரி எல்லா மாணவர்களும் இந்த நாட்டை வளமான நாடாக உருவாக்கணும், பெரிய செல்வமிக்க நாடாக உருவாக்கணும், மிகப்பெரிய ஒரு வல்லரசாக உருவாக்கணும்னு அந்த மாணவர்கள் எல்லாம் எதிர்கால மாணவர்கள் நினைச்சாங்கன்னா நிச்சயமாக அந்த மாணவர்களால் அந்த நாட்டை வளமிக்க நாடாக, செல்வமிக்க நாடாக, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நாடாக, தொழில்துறையில் முன்னேறிய நாடாக, அதுக்கடுத்தது மிக மிக முக்கியம் விவசாயத்தில் பெரிய நாடாக கொண்டுட்டு வரலாம். அதாவது அணு உற்பத்தியில், அணு சம்பந்தப்பட்ட துறையில் மிகப்பெரிய நாடாக கொண்டு வரலாம், பாதுகாப்புக்கு பெரிய நாடாக கொண்டு வரலாம். இவ்வளவுக்கு காரணம் மனிதர்களுடைய ஆழ்மனம்தான். பெரிய சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள் எல்லாருமே அவங்க ஆழ்மனத்துக்குள்ளே போய் தான் இன்றைக்கி ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆழ்மனம் போகாமல் யாருமே ஜெயிச்சதே கிடையாது. தெளிவாக வச்சுக்கிடுங்க. என்ன, அப்பேற்பட்ட ஆழ்மனம் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அந்த ஆழ்மனத்தை நீங்கள் பயன்படுத்த முதல்ல உங்களுக்கு தேவை கல்வி.
அந்த கல்வியை நீங்கள் யூகேஜிலேருந்து காலேஜ் வரைக்கும் கல்வியை முடிச்சிடலாம். தொழில்துறையோ, இன்ஜினியரிங் துறையோ, மருத்துவத்துறையோ, விஞ்ஞானத்துறையோ, எந்த துறையில் முடிக்கணும்னாலும் நல்ல முறையில் ஒவ்வொரு மாணவனும் உயர்ந்த மார்க்குகள் வாங்கலாம். அதில் சோம்பேறிக்கு இடம் இல்லை, படிப்பு வரலேன்னு சொல்கிறதுக்கு இடம் இல்லை, எந்த விதமான பின்வாங்கலுக்கும் இடமே இல்லை. ஆழ்மனம் அவ்வளோ வித்தியாசமான வரம், உணர்வுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக அந்த ஆழ்மனம் உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும் செயல்படுறதுக்கு. இங்கே சோம்பேறிகளுக்கு ஆழ்மனத்தை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சால் அங்கே சோம்பேறியே கிடையாது. எல்லாருமே வல்லுநர்கள், வல்லவர்கள் தான். என்ன, அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்போது ஒரு நாடு முன்னேறணும், அந்த நாட்டினுடைய எதிர்காலம் வளமான எதிர்காலம், என்ன அது வல்லரசான எதிர்காலம், எல்லாமே இன்றைய மாணவர்கள்கிட்ட தான் இருக்கு, வேற யாருக்கிட்டே இல்லை. அந்த காலத்துல எப்படியோ இருந்தாங்க போனாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த காலத்துக்கு இனிமேல் வருங்காலம், ஒளிமயமான எதிர்காலம், என்ன தொழில்துறையிலோ, வியாபார துறையிலையோ, விஞ்ஞான துறையிலையோ, என்ன பாதுகாப்பு துறையிலையோ, வளத்திலேயோ, செல்வத்திலேயோ, கல்வியிலையோ, எல்லா வழியிலையும் முன்னேறணும்னா வருங்காலம் மாணவர் கையில தான் இருக்குது. அந்த மாணவர்களை ஊக்குவிக்கிறது யாருன்னா அந்த பெற்றோர்கள் தான். அந்த பெற்றோர்கள் அந்த மாணவர்களை சரியான முறையில் ஊக்குவிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே போகலாம். தோல்வி இல்லைம்மா, தோல்வி இல்லவே இல்லை. இப்போ எங்களை எடுத்துக்கிடுங்க, நாங்கள் இங்கே கொஞ்ச நாள் ஆழ்மன பயிற்சி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட பிள்ளைகள், எங்கள் பிள்ளைகளால் உலகத்தில் என்ன நடக்குது, இப்போ என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்கும்னு தெளிவாக சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு உடம்புல என்ன குறை இருக்குன்னு சொன்னாலும் உடம்புல உள்ள குறைகளை சொல்லுவான். இவர் ஏன் இந்த மாதிரி பின்வாங்கி இருக்காருன்னா அதனுடைய கதையை பூரா கதையாக சொல்லப்பட்டாங்க. அவருடைய எதிர்காலம் எந்த தொழில் செஞ்சால் அவங்க ஜெயிக்கலாங்கிறது இந்த மாணவர்கள் அவங்களுடைய ஆழ்மனத்துக்குள்ளே போய் கிளீனாக செஞ்சிருவாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எங்களை கிட்டத்தட்ட எங்களுடைய பயிற்சியை பார்த்து எங்களை நிறைய நாடுகள்லேருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அதாவது ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷமா அமெரிக்காவில் நியூ ஜெர்சிலையும் நியூயார்க்லையும் எங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மாணவர்களை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுங்க, எங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஆழ்மன பயிற்சி சொல்லி கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 2 வருஷமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் வெங்கடேஷ், மிஸ்டர் தர்மராஜ், பீர் முகமது, அசோக், நிறைய பேர் அமெரிக்காவில் நிறைய பேர் எங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, வந்து எங்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுங்கன்னு. ஆஸ்திரேலியாவில் நிறைய பேர் எங்களை கொடுக்குறாங்க. என் சகோதரி அனுசியா, மனோகரன், ஸ்ரீகிருஷ்ணாவுடைய அம்மா, இன்னும் பல பேர். நான் ஏற்கனவே ஆஸ்திரேலியா போயிருக்கேன். அடிலைட் டேப் டெக்னிக்கல் அண்ட் ஃபர்தர் எஜுகேஷன், டேப் அடிலைடு, அவங்க கூட கூப்பிட்டுருக்காங்க. ஐயா வாங்கய்யா, கம் அண்ட் கிவ் மீ அ லெக்சர் டு அபவுட் பாய்ஸ் சப்கான்சியஸ் மைண்ட் பற்றி எங்கள் பிள்ளைகளுக்கு இங்கே வந்து ஒரு லெக்சர் கொடுக்கணும். டேப் அடிலைட், அவங்க டேப் அடியிலேருந்து எங்கள் ஐடிஐக்கு வந்தாங்க. நான் சாஃப்ட்வேர் ஒன்று திருச்சியில் பண்ணியிருந்து அவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சராக அவங்க எங்கள் நாட்டுக்கு வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு சப்கான்சியஸ் மைண்டை பற்றி சொல்லி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடிலைட், ஆஸ்திரேலியாவில் அடிலைடில். அதுக்கப்புறம் துபாயில் நிறைய பேர் கூப்பிட்றாங்க. துபாயில் எங்களுக்கெல்லாம் முதலாளி பிரதீப ஆனந்த், எங்களை வாங்க, எங்கள் காம்ப்ளெக்ஸில் நிறைய பிள்ளைகள் இருக்காங்க, இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க, வந்து சொல்லிக் கொடுங்க, ட்ரைனிங் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சகோதரர் சீனிவாசன், சகோதரர் ராகவன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. துபாய் பூரா கூப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்தது கனடாவில் தஞ்சாவூரை சேர்ந்த ராணி, என்ன, அதுக்கு அடுத்து தினகரன், வான்கூவரில் வந்து சரவணன் தம்பதியினர், நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். கனடாவில் கூப்பிடுறாங்க. அடுத்து சிங்கப்பூரில் சாஃப்ட்வேர் துறையில் கொடிகட்டு பறக்கும் ராஜன், ஒரு இன்ஜினியர் இருக்கார், அவர் எங்களை சிங்கப்பூர் வாங்க சார், இங்கே நிறைய பேரை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், வந்து ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. மலேசியாவில் என்ன மீனா குமாரி சுப்புராஜ், சித்திரலேகா மோகன், இவங்க தவிர நிறைய பேர் அங்கே எங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மலேசியாவில். அதுக்கு அடுத்தது சிலோனில் கூப்பிடுறாங்க. ஏன்னா லண்டன் நான் ஏற்கனவே பல தடவை போயிருக்கேன். ஏன்னா அங்கே அதாவது மருமகள் ரூபா, சகோதரர் ராமமூர்த்தி, இவங்க நீங்கள் வாங்க, இங்கே நிறைய பிள்ளைகள் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்கங்கிறாங்க. லண்டனில்
அதே மாதிரி சுவிட்சர்லாண்டில் கூப்பிடுறாங்க, தமிழ் ஆட்கள் நிறைய இருக்காங்களாம். அதுக்கடுத்து ஃப்ரான்ஸில் கூப்பிடுறாங்க, நியூசிலாண்டில் கூப்பிடுறாங்க, நிறைய நாடுகளில் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவு எங்கள் காசு, இத்தனை பேருக்கும் நாங்கள் காசு போடுறோம், டிக்கெட் போடுறோம், இங்கே வந்து தங்குறதுக்கு செலவுக்கும் பணம் கொடுக்குறோம், எல்லாமே நாங்கள் எங்கள் நாட்டில் இருந்து உங்களுக்கு அவ்வளவு செய்கிறோம். நீங்கள் தயவு செய்து உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து இந்த ஒரு வித்தியாசமான கலையை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஆழ்மன கலைன்னு கூட்டிக்கிட்டே இருக்காங்க தினசரி. இந்த மாதிரி பல நாடுகள், 10க்கு மேற்பட்ட நாடுகளில் எங்கள் பயிற்சி எடுக்கக்கூடிய அந்த மாணவர்களையும் மாணவிகளையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது நம்ம கலை, சித்த கலை, சித்தர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கலை பாருங்க எப்படியெல்லாம் பயன்படுது. நம்ம ஆட்கள் பாதி பேர் இது சரியாக பயன்படுத்துறது. இந்த கலையை, ஆழ்மன கலையை சரியாக பயன்படுத்தணும்னா மிகப்பெரிய சாதனை மேல் சாதனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தயவு செய்து அடுத்த நாட்டுக்காரங்க எவ்வளோ தூரம் விரும்புகிறாங்க பார்த்தீங்களா? இப்போ மாச்சில் நீங்கள் உணருங்க, நீங்கள் யாருங்கிற உணருங்க, உங்கள் ஆழ்மனத்துக்குள்ளே போங்க. உங்களுக்கு தோல்வியே கிடையாது, வெற்றி தான். எல்லா வழியிலையும் வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்கிறேன். இந்த ஆழ்மனத்துக்கு போகிறதுக்கு சின்ன குழந்தைகளுக்கு அவங்கவுங்களுடைய தாய்மார்கள், பெற்றோர்கள் தயவுசெய்து அவங்களுக்கு தியானம் பண்ண சொல்லுங்கள், ப்ரேயர் பண்ண சொல்லுங்கள், மெடிடேஷன் பண்ண சொல்லுங்கள். அவங்களே அவங்க யாருங்கிறது அதை விசுவலைசேஷன் பண்ண சொல்லுங்கள். அவங்க முன்னால் அவங்கள காட்சிப்படுத்த சொல்லுங்கள். காட்சிப்படுத்த சொன்னால் நிறைய ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம், தோல்வியே கிடையாது. நீங்கள் இந்த ஃபோனை பார்க்குறது, இந்த தேவையில்லாமல் இந்த லேப்டாப் பார்க்குறது, நேரம் கம்ப்யூட்டர் பார்க்குறது, நீங்கள் யாருன்னு உணர்ந்துட்டிங்கன்னா இதெல்லாம் சுத்தமாக தூக்கி எறிஞ்சிருவீங்க. உங்கள் ஆழ்மனை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே காட்டும். டிவியில் காக்கிற மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அப்படியே கொடுக்கும், டிவியில் பார்க்குற மாதிரி அப்படியே கொடுக்கும். ஃபோனுக்கு ஒன்றும் பேச வேண்டியதில்லை, ஃபோன் தேவையே இல்லை. நீங்கள் அப்படியே ஆழ்மனத்துக்கு ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சிஸ்க்கு போயிட்டிங்கன்னா, ஆல்ஃபா வேஸில் போயிட்டிங்கன்னா எந்த நாட்டில் யார் கூட பேசணுமோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எந்த விதமான தொடரும் இல்லாமல் நீங்கள் பேசலாம். அப்பேற்பட்ட மனம் ஆழ்மனம். அந்த ஆழ்மனத்தை நல்ல பிரயோகப்படுத்துங்க, நிறைய ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். இளைஞர்களே, இளைய தலைமுறையே, நம்ம நாடு, இந்திய நாடை வளமிக்க செல்வமிக்க உலகத்திலேயும் பெரிய வல்லரசை ஆக்கணும்னா வருங்கால மாணவ சந்ததியாரால் தான் முடியும். அதனால் நீங்கள் யாருங்கிறத உணருங்க, உணர்ந்தாலே போதும், மிகப்பெரிய சாதனைகள் பண்ணலாம். மிகப்பெரிய ஆற்றல் இந்த ஆழ்மனத்துக்கு இருக்குது. இதை எல்லாரும் உணருங்க, புரியுங்க. தயவு செய்து நாங்கள் சொல்கிறத கேளுங்க. எங்கள் பிள்ளைங்க பயிற்சி எடுக்கிறாங்க, அந்த பயிற்சியை பாருங்கள். ஒவ்வொரு பயிற்சி முடிஞ்ச உடனே நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் முற்றிலும் 100க்கு 100 உண்மை. அந்த பயிற்சியை பார்த்த பிறகாவது நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. விருதுநகரில் சூலக்கரமேடில் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சீனிவாஸ் ஐடிக்குள்ளே வச்சுருக்கிறோம். நிறைய எத்தனை பேர் வந்தாலும் பயிற்சி கொடுக்குறோம். அந்த பயிற்சியை நிறைய கற்று நிறைய பலனடைங்க. உங்களுக்கு தோல்வியே கிடையாது, வெற்றி 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 தான். மறுபடியும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.